கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உடனே அவங்களுக்கு 1 கிலோ எமோஷனை பார்சல் பண்ணி கொடுக்கறது. இந்தாங்க. ஆமா, இந்த ஆளு எதுக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டுக்கிறான்? டிஃபன் சாப்பிடுறதுக்கு. புடிங்க, என்னுடைய 1 கிலோ கண்ணீரை புடிங்க, என் எமோஷனை புடிங்க. தெட்டு வாங்கோல் வாங்கோல் விளைக்கிறாங்க. ஆனா பாத்துக்கிட்ட நம்மள என்ன முட்டாளா? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். சமைச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் வெளியில மெஷின் மாதிரி வேலை பார்க்க முடியாது. மெஷின் மாதிரி வேலை பார்க்க நான் இங்க வரேன். என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? நான் எங்க படுக்கணும்? அப்ப என்ன வெளியில அனுப்பிச்சிடுங்க. கிளம்பு. வினோத், தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணாதீங்க வினோத். என்ன கோவப்படுத்தாதீங்க வினோத். நான் சொல்லி மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை தான் சமைச்சிருக்கேன்னு தான் சொன்னேனா. கோபி நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடை விக்க போறானா? ஒருவேளை தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு தானே சொன்னேன். டிஃபன் பண்ணலனால நான் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல. டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? கரெக்டா? நீங்க சைலண்டா உங்களுக்கு யாருக்கும் பேச தெரியாதான்னு நான் கேக்குறேன். மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பட்டு பேரும் சொல்லிவிட்டான். என்னால உள்ள போய் படுக்க முடியல, எனக்கு சத்தத்துல படுக்க முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி உள்ள வந்து படுக்கணும். முடியாது. உள்ள. Hey, I've seen this one. This is a classic. முடியாது. அட கன்றாவியே. பேர் மட்டும் தான் இருந்தோம். ஏன் அது நீங்க எங்க தூங்குவீங்க கமருதீன் வழக்கமா? ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் சூப்பர் டீலக்ஸ் தூங்குவேன். கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த துயரத்தை சார் கேக்குறீங்க? நானே இத்து போயிருக்கேன். எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்லை சார். நீங்க எதையாவது நினைச்சு கை தட்டிடுறீங்க. I know. What, yeah? I know. I am your best friend. Okay. அப்ப ரூம்ல சோஃபால வெளியில சோஃபா. அதுமா ஐயோ ஆனா நிமினி அந்த பாரா இங்க சவுண்டா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் படுத்ததே கோவத்துல. என்னால முடியலங்க, சண்டை போட்டு என்னங்க பண்றது? நானும் பொண்ணு தானே, என்னால எப்படி சமாளிக்க முடியும்? நீங்க தீர்த்து வைங்க, அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க பேசி முடிச்சிங்க இல்லையா? இப்ப அவர் என்னவோ அவர் சொல்லட்டும். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. வந்து வீக் டேஸ்ல உட்காந்து விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறாரு, ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. வேற வந்து பப்ளிக்ல சொல்றா, நம்மளால எதிர்த்து பேச முடியல. அவர் பேசினா நீ உட்காருன்றாரு. விஜய் உங்களுக்கு ஓகே தானே? விஜய் டார்கெட் எஃப்ஜே மேல கோவம் வந்துருச்சுங்க. எஃப்ஜே நீ உட்காரு. எஃப்ஜே அவன் மேல இன்னொரு சொன்னாப்ல. இல்ல நானும் அவர் ஓட்ஸ் அவர் ஹோஸ்ட் அவர்கிட்ட எதிர்க்கலாம். எவன்டா ஹோஸ்டா கூப்பிடுறான்? யாருசான பேமெண்ட்ரா உனக்குலாம்? குப்பை வந்து அப்ப பாக்கும்போது இல்ல, அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல அந்த குப்பை. ஓகே சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நான் கம்ருதீன் கேமை எமோஷனலா பாரு டேக் ஓவர் பண்ற மாதிரி எனக்கு நல்லா இருக்கா? அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பொய் சொல்லி பழகுங்க. சரி, நான் தெளிவா இருக்கேனா? என் கேம்னு வந்துட்டுனா யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேனா. இந்த உங்களை இவ்வளவு போக்கஸ்டா இருக்கிற கமருதீன் நான் பாராட்டுறேன். போன் அடிக்குது எங்கயோ. அந்த பீடையா தான் இருக்கும். எடுத்துன்னு போ. போய் நீயும் அந்த 8:45 நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சேனலை அவமதிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.